எங்கேயோ பிறந்தா, எவனையோ கட்டிக்கிட்டவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கும் வந்துட்டா. அழகா பிறந்தது அவளோட தப்பு, அந்த அழகை விட்டு வச்சா என்னோட தப்பு. அதனாலதான் நான் அந்த தப்ப செய்யல, செஞ்ச தப்ப ஜாகிரதையா மறைச்சிட்டேன். என்ன பண்றது, எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு இல்லையா, அவங்களும் வாழணும் இல்லையா. அதனாலதான் செஞ்ச தப்ப தடையமே இல்லாம சுத்தமா அழிச்சிட்டேன். நல்ல வேளை அவ மாத்திரை முழுங்கினதுனால நல்லதா போயிடுச்சு. அவ மட்டும் மாத்திரை சாப்பிடாம இருந்தா என்னோட தலை போயிருக்கும். நான் அப்புறம் வரேன். பெரியய்யா, பெரியய்யா, அடடே வாப்பா வா உட்காரு. பரவாயில்ல பெரியய்யா. அட இப்ப நம்ம சொந்தக்காரங்க, உட்காரு. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? மீனாட்சியை பார்த்துட்டு வரேன் பெரியய்யா. மீனா எப்படின்னா இருக்கா? இத்தனை நாளா எனக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அம்மாவா இருந்தா, சித்தி கொடுமை பண்ணா என் தோள்ல சாஞ்சு அழும்போது குழந்தையா தெரியுமா, கோயில தெய்வமா தெரியுமா. ஊர்க்காரங்க எல்லாருக்கும் சொந்த பொண்ணு மாதிரி இருந்தா. இப்ப அவ உயிர் இல்லாத சவ மாதிரி ஆயிட்டாம்மா. என் பொண்ணுக்கு எப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கலப்பா. மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆமா மீனா, உனக்கு வச்ச மருதாணி காயறதுக்குள்ள உன் வாழ்க்கை எப்படி அம்மா போகணும்? உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. நாங்க என்ன செய்ய போறோமோ தெரியல. பெரியய்யா, பெரியய்யா, உங்க காலை பிடிக்கிறேன். என்னப்பா அது, எழுந்துரு. பெரியய்யா, நீங்க ராணுவத்துல போர் புரிஞ்சவர். துப்பாக்கி, பாம், அணுகுண்டுன்னு இப்படி எல்லாத்தையும் பார்த்தவர். அதுல ஏதாவது ஒண்ணு எனக்கு கொடுங்க பெரியய்யா. என் பொண்ண ஜெயில தள்ளி கொடுமை பண்ண அந்த அயோக்கியன துடிச்சு சாகர மாதிரி கொண்டுடுற, அவனை சுட்டு கொண்டுடுற. இவ்வளவு வேதனையில கூட அவ ஒண்ணு மட்டும் மறக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சா. மாடு எப்படி இருக்கு, கண்ணுக்குட்டி எப்படி இருக்கு, செடிக்கு எப்படி இருக்கு, கோயில இருக்கிற தெய்வம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் விட முக்கியமா டாக்டர் வந்தாரா, அவர் எப்படிப்பா இருக்காருன்னு இதயமே வெடிக்கிற மாதிரி கேட்டா பெரியய்யா. என்ன சொல்றீங்க? என் பொண்ணுக்கு நான் என்னன்னு பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றது? அப்பா, என்னப்பா இது அநியாயம்? இந்த ஊருக்கே செல்ல பொண்ணா பிறந்தவப்பா அவ. அந்த ராட்சசனுங்களுக்கு நடுவுல அவ எப்படி பாருப்பா? இது பாருங்கப்பா, நம்ம சொத்தெல்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் வீட்டு மருமகளை கூட்டிட்டு வந்துருங்கப்பா. பெரியய்யா, நான் அதிகம் படிச்சதில்லை, யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது. அவளை எப்படியாவது ஜெயில இருந்து கூட்டிட்டு வாங்க பெரியய்யா. அவ ஜெயில இருந்தா கொன்னுடுவாங்க பெரியய்யா, கொன்னுடுவாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் மீனாட்சி உன் பொண்ணு. எப்போ அவ கழுத்துல என் பேரன் தாலி கட்டிட்டானோ அப்போல இருந்து மீனாட்சி என் பொண்ணு. அவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நான் பாத்துக்கிறேன்.
நீ எதுக்கும் கவலைப்படாத, போயிட்டு வா. மானம் கெட்டவளே, கையை விட்டு விலகி வந்துருவியா? போடி அந்த பக்கம். ஓஹோ, சுத்திட்டு வந்திருக்கீங்கல்ல, கால் வலியில உட்கார்ந்திருக்கீங்களோ? இங்க பாரு துர்கா. இங்க பாருங்க, துர்காக்கு எங்க என்ன நடந்தாலும் என் கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி தெரியும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அது இருக்கட்டும். ஆமா, நீ சொன்ன மாதிரி செஞ்சிட்டல. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் காதுல போட்டுக்காம போயிட்டு வந்தல. ஆமா, நீ சொன்ன மாதிரி செஞ்சிட்டல. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் காதுல போட்டுக்காம போயிட்டு வந்தல. அவளை அந்த நிலைமையில பார்த்து என் மனசு நொறுக்கி கிடக்கு. அவ உயிரோட இருப்பாளா மாட்டாளான்னு நானே மனசு நொந்து இருக்கு. இதுல நீ வேற. வாய மூடியா. அவ செத்தா என்ன பொழச்சா என்ன? இத்தனை நாள் நம்ம கிட்ட வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருந்தா, இப்ப நம்மளெல்லாம் பேய் மாதிரி ஆட்டி வச்சிட்டு இருக்கா. அந்த மானங்கெட்டவளுக்காக நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு தெரிஞ்சா என் பொண்ணுக்கு வர சம்பந்தம் கூட திரும்பி போயிடும். அப்புறம் நீ நானும் தலைமையில துண்ட போட்டுட்டு தான் உட்கார வேண்டியதா இருக்கும். அம்மா, நடுவுல என்ன ஏமா இழுக்குறீங்க? சம்பந்தம்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம நடுவுல என்ன எதுக்கு இழுக்குற? ஆனா அப்பா எந்த தப்பும் செய்யல. பெத்த பொண்ணு ஜெயில இருக்கனால பாக்க போயிருக்காரு. அது ஒண்ணு தப்பு இல்ல. அதுக்காக நீ இப்படி கத்தணும்னு அவசியமே இல்ல. வாய மூடி. உன்னை அரைஞ்சேன்னு வச்சுக்கோ. என் வயித்துல பிறந்துட்டு அந்த கெட்டு போனவளுக்கு வக்காலத்து வாங்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? உங்க அப்பாக்கு என்னன்னா வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவும் கிடையாது. 4 பேர் என்ன பேசுவாங்கன்ற பயம் கூட கிடையாது. இப்படி ஆட்டிக்கிட்டு போய் குடும்பத்தை கெடுத்தவளை பாத்துட்டு வர போனாராம். 4 பேருக்கு தெரிஞ்சா என் மானம் என்ன ஆகுறது? ஓ, சின்ன பொண்ணு நீ எல்லாம் என்ன கேள்வி கேக்குற? வாய மூடி. கத்தாத, மானம் மரியாதை போயிடும் போல இருக்கு. அடேங்க அப்பா, நம்ம மூஞ்சிங்களுக்கு அது ஒண்ணுதான் குறை. என் பொண்ணு என் மகாலட்சுமி நெத்தில உட்கார வச்சுக்கிட்டா, நம்மள மதிக்காம போய் ஜெயில உட்காந்துக்கிட்டா. இன்னும் நம்மளுக்கெல்லாம் எங்க மானம் இருக்குது சொல்லுங்க? எவ்வளவோ சோதனைகள் வந்தப்போ கூட என்னோட மனசு இந்த அளவுக்கு கலங்கினது இல்ல. என் பொண்ணு ஜெயிலுக்கு போயிடுச்சேன்னு அழுதுகிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் மீனாட்சி எங்கன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைய பெத்தவங்க முதல் பால் குடுக்கறதுக்காக மீனாட்சி எங்கன்னு கேக்குறாங்க. மரத்துல காய்க்கிற முதல் காய் சாமி கூட படைக்காம மீனாட்சியோட மடியில தான் போடுவாங்க. இப்ப மீனாட்சி இல்லையேன்னு வேதனைப்படுறாங்க. அத்தை வீட்டுக்கு போக போற ஒவ்வொரு பொண்ணுங்களும் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறதுக்கு மீனாட்சி இல்லையேன்னு வேதனைப்படுறாங்க. ஊருக்காரங்க ஒவ்வொருத்தரும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னடானா அவளை தேவையில்லாம கரைச்சு கொட்டிக்கிட்டு இருக்க. அவங்க எல்லாம் அழறது அவ போனதுக்காக இல்ல, வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லன்னு ஊர்ல இருக்க எல்லா வேலையும் தலையில போட்டுக்கிட்டு தெரு தெருவா பொறுக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு அழுதுட்டு இருக்காங்க. குழந்தைய குளிப்பாட்டி, கிழவிக்கு முகம் கழுவி, கோயில கழுவி, ஸ்கூல கழுவி, இதெல்லாம் பண்றதுக்கு ஆள் இல்லையேன்னு அழறாங்க. சரி, அதுக்குதான் அழறாங்கன்னு வச்சுக்க. சித்தியா இருந்தும் உனக்கு அந்த அழுக வரலையே. பாத்துட்டு வந்ததுல தப்பு என்ன இருக்கு? தப்பு என்னவா? தப்பு என்ன நான் கேக்குற புருஷா? அந்த வீணா போனவளை பெத்ததுக்காக உன் மானத்தையே தெருவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாலே என் புருஷா. இந்த பாழா போன அப்பனுக்கு தான் பிறந்ததுன்னு தெரிஞ்சா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது மனுஷா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மூஞ்சில துப்புனா கூட இப்படி ஆடாம அசையாம நிக்கிறானே என் புருஷா. பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க என் வீட்டு வழியா போகும்போது கதவை மூட முடியாம சாகுறனே என் புருஷா. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்றது என் புருஷா? நான் எதுல குதிச்சு சாவேனோ என் புருஷா? என் பொண்ணு கல்யாணத்தை நான் எப்படி பண்ணுவனோ கடவுளே தெரியலையே. பயப்படு. நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு யாரோ செத்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க. யாரோ எதுக்கு சாகணும்? நான் தான் சாகணும். இன்னொரு தடவை அந்த ஜெயிலுக்கு போனவளை பாத்துட்டு வந்தேன்னு தெரிஞ்சது, நான் விஷத்தை குடிச்சிட்டு செத்துருவேன். இந்த வாங்கிக்கோ. என்னடி இது? விஷமா? பூச்சி மருந்து. வயல்ல பூச்சிலாம் நுழைஞ்சு நாசம் பண்ணுதுன்னு அப்பா டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்தாரு. வேணும்னா பூச்சிக்காக நான் மறுபடியும் வாங்கிட்டு வர சொல்றேன். இப்போ நீ இத குடிச்சிரு. என்னடி விளையாடுறியா? அடிச்சேன்னு வச்சுக்கோ, கொல்ல உடைச்சு கையில குடுத்துருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? இதை எடுத்துட்டு போய் உன் அக்கா வாயிலேயே ஊத்து, செத்து தொலைஞ்சிருவா. சீச்சி, போய் என் வயித்துல பிறந்திருக்கு பாரு.
ஏன்பா போய் போய் இவங்களை போய் கட்டிக்கிட்ட? அவன் இப்படி தேவையில்லாம என் கூட சண்டை போடுறப்பெல்லாம் இங்க பாரு, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க போறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னோட ஆசை நிறைவேறிடுச்சுமா. அப்பா இந்த ஃபைல் எடுத்துட்டு போங்க. அம்மா, ஆ? இங்க மீனாட்சின்னு என் பேரனோட வைஃப் இருக்கா. நான் அவளை ஒரு தடவை பார்க்க முடியுமா? நீங்க அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னா ஜெயிலர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். சரிம்மா, அவர் எங்க இருக்காருன்னு சொன்னீங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு வந்துருவேன். இங்கதான் இருக்கேன். வணக்கம் சார். மீனாட்சி என் பேரனோட வைஃப் சார். அவளை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. கொடுக்க மாட்டேன். இவரை இங்க யார கேட்டு நீ உள்ள விட்ட? கைதியை பாக்குறதுக்கு டெய்லி யாராவது வருவாங்கல்ல சார்? வந்துகிட்டு தான் இருப்பாங்க. நேத்து அவளோட அப்பா வந்தாரு, இன்னைக்கு இவரு வந்திருக்காரு, நாளைக்கு யார் வருவாங்களோ. வர போறவங்களுக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுக்கறதா என்னோட வேலையா? சார் 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 ஒரு 2 நிமிஷம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடுவேன் சார். முடியவே முடியாதுன்ற. அவ எந்த குற்றமும் செய்யல சார். வேணும்னா எங்க ஊர் முழுக்க கேட்டு பாருங்க. என்னது? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்கணுமா? கேளுங்க சார், அவங்க சொல்லுவாங்க. ஆம்பளைங்க கூடவா? வாட் யூ மீன்? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவளுக்கு சொந்தக்காரங்கன்னா பொம்பளைங்க எல்லாம் அக்காவாவும் ஆம்பளைங்க எல்லாம் மாமாவும் ஆயிடுவாங்கல்ல. வாட் யூ திங்க் அபவுட் அவர் சைல்ட்? சைல்ட்? அது சைல்டு இல்லையா, குளு குளு குளுன்னு இருக்கிற சில்டு பேரு. ஷட் அப். கைதினா அவ்வளவு இலக்கரமா போச்சா? என்னையா பேசுற நீ? நான் வாய்க்கு வந்தபடிதான் பேசுவேன். நான் அப்படிதான். கேட்க முடியலன்னா அப்படியே போயிடு. கேட்க முடிஞ்சா என் பின்னாலே வா, நாம சாவகாசமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நில்லு. நான் மீனாட்சியை பார்க்க தான் வந்தேன். யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா கேட்கறதுக்காக வரல. பர்மிஷன் கொடுக்கறியா இல்லையா? கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? நான் யார் தெரியுமா? வயசான கிழவை. இந்த கிழவன் தாண்டா பார்டர்ல யாராவது அத்துமீறி உள்ள நுழையணும்னு நினைச்சா அவங்கள ஷூட் பண்ணிருக்கேன். இந்த கிழவன் தாண்டா கார்கில்ல ஒவ்வொருத்தரையும் உச்சா போக வச்சேன். கிழவனா இருந்தாலும் இளைஞனா இருந்தாலும் இந்தியன் தான். So what? இப்போ நான் எங்க ஒரு ஜெயிலர், நீ ஒரு கொலைகாரியோட உறவுக்காரனா தான் வந்த. உனக்கு எதுக்காக நான் மரியாதை கொடுக்கணும்? கெட் அவுட். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, என் மீனாட்சியை பார்க்காம இங்கிருந்து போக மாட்டேன். நீ என்னடா போறது? நானே உன்னை கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளுறேன். Get out. டேய், நீ ஒரு மிலிட்டரிக்காரனா இருந்தா உனக்கு கொம்பா முளைச்சிரும். எங்க நான் தான்டா கிங். நான் வெச்சதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் நியாயம். ஏய், இந்த ஆளை தூக்கிட்டு போய் வெளியே போடுங்க. எந்திரிங்க. பரவாயில்ல, விடுங்கம்மா. ஆமா மீனாட்சி, இப்படிப்பட்டவன் இருக்கிற இடத்துல நீ எப்படிமா இருக்க? எங்கப்பா போயிட்டு வரீங்க? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏன்பா பேச மாட்டேங்கிறீங்க? கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடுமா.
இல்லப்பா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. யாருக்காவது ஏதாவது நடந்துருச்சு. இந்தியால டெமோக்ரஸி செத்து போயிடுச்சு. வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நாம வாங்கின சுதந்திரம் அழுக்கடைஞ்சு அசுத்தமாகி சர்வநாசம் ஆயிடுச்சு. சியாச்சின் மலையில சண்டை போட்டு பாகிஸ்தான் கூட வெற்றி அடைஞ்ச நாம பெருமையோட ஏத்துன மூவர்ண கொடி வெளுத்து போயிடுச்சு. எதிரி படைகளுக்கு நெஞ்ச நிமித்தி நின்ன இந்த ரிட்டையர்டு கர்னலோட மதிப்பு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. ஏன்பா இவ்வளவு கோவப்படுறீங்க? இது கோவம் இல்ல பாரதி, மன வேதனை. இப்ப என்ன மனுஷனா கூட மதிக்காத இவங்க எல்லாரும் ஒரு காலத்துல நானும் என் கூட வந்த ராணுவ வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து பனிமலையில கஷ்டப்பட்ட போவும், பசியில துடிச்ச போவும், கொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிஞ்சு கஷ்டப்பட்ட போவும், ராத்திரியிலையும் பகல்லையும் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்த போவும் எந்த கவலையும் இல்லாம இவங்க எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு தானே இருந்தாங்க. அப்படிப்பட்ட என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாங்கன்னா அந்த அவமானம் எனக்கு மட்டும் இல்ல பாரதி, இந்த தேசத்துக்கே அவமானம். இப்படிப்பட்டவங்களுக்காகவா என் மனைவி இறந்தப்போ அவ உடலை கூட பார்க்க வராம இருந்த? இப்படிப்பட்டவங்களுக்காகவா யுத்தத்துல மரணம் அடைஞ்ச என் பையன் சவப்பெட்டிக்கு முன்னாடி கர்வமா நின்னு சல்யூட் அடிச்சது? உங்களுக்கு கழுத்தை பிடிச்சு தள்ளினாங்களா? யார் பாது? மீனாட்சியை பார்க்கலான்னு போனப்போ அந்த ஜெயிலர் என்ன அசிங்கமா பேசி வெளியே போக சொல்லிட்டாமா. உங்களையே மனிதாபிமானம் இல்லாம பேசிருக்காங்கன்னா நம்ம மீனாட்சியோட நிலைமை என்னப்பா? அத நினைச்சாத்தாமா என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிற இடத்துல அந்த சின்ன பொண்ணு எப்படி இருக்க போறான்னு நினைச்சா பயமா இருக்கு. மீனா, 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 இங்க கொசு அதிகமா இருக்குன்னு ஜெயிலர் உன்னை வேற ரூமுக்கு மாத்த சொன்னாருமா. வாமா போலாம்.